எல்லாம் 2-3 அக்கௌண்ட் நிற்குது. இதில் எது என் அக்கௌண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இது இன்ஸ்டிங் போடுவோம். இது மது அக்கௌண்ட்டு, இது என் ஸ்பேர் அக்கௌண்ட்டு. ஒருத்தன் வரான், அவன் மட்டும் நம்ம முடிச்சிருவோம். என்ன லைன் முடிச்சோம். இப்போ நம்ம வீடியோவுக்கு தடங்கள் இருக்காது. நம்ம திருப்பி வீடியோவில் திருப்பி வரோம். பிச்சு கேட்பானோ சரி கொடுங்க. இந்த மெயின் விஷயமே என்னதுன்னா, நான் கடைசியாக போட்ட வீடியோவில் வாட்டர் ப்ரூஃப் மேக்மா பிசோண்டன்ற பாரு சேவை பசுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஆனால் இப்போ நான் வந்து அதுக்கு நடுவில் என்ன இது தடங்கள் நடந்துச்சுன்னு தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ ஒரு அக்கௌண்ட்டுக்கு இப்போ இது என் புத்தா அக்கௌண்ட். இப்போ ஜம்ப் பண்ணிச்சு, இப்போ லேண்ட் ஆகுதுல. இது என் புத்தா அக்கௌண்ட். சாரி என் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட். இதை நான் வந்து அப்பப்போ ரைடு போகணுன்னா எதுக்காச்சும் யூஸ் பண்ணுவேன். இந்த அக்கௌண்ட் நல்லா கிளியராக பார்க்கணுன்னா எங்கள் போன இதில் வந்துருப்பான் க்ரோவோ கார்டன் வீடியோவில் இந்த அக்கௌண்ட் வந்துருக்கும். ஸோ பார்த்துருப்பீங்க. சரி, இந்த அக்கௌண்ட் டாட்டா பேபி தெரியும் எண்டிங்கில் வரும். என்ஸ்டிங் இவ்வளோ பவராடா. ஒருத்தன் அவனை ஃபாலோவே பண்ணுறான். சரி உனக்கு பெச். அப்புறம் இப்போ வந்து இது என்னோட ஸ்பேர் அக்கௌண்ட். ஸ்பேரை பார்த்துருக்கீங்க, ஸ்பேர் அக்கௌண்ட். இதை நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். இப்போ இதுக்கும் டாட்டா பாய் பாய் சொல்லிக்கிறேன். கடைசி இந்த அக்கௌண்ட்டில் நான் கடைசியாக என்னென்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன்னா, சப்போஸ் நான் வந்து இந்த அக்கௌண்ட்டில் கடைசியாக மேக்மா வச்சு யூஸ் பண்ணியிருந்தேன். மேக்மா லைட்டு. இந்த எலிக்குஞ்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா மெரைன், என் தங்கச்சி. ஆமாம், நீ மெரைன் தான். இங்கே போய் மெரைனில் தான் இருக்கு. சரி அவள் அப்படி தான். ஓகே, இப்போ நம்ம யாரா பிச்சை கேட்குறியா? நானே ஒரு பிச்சைக்காரன். விசாடை வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன். சரி, இந்த எட்டி உனக்கு எப்படி கிடச்சிச்சு? நான் வந்து ஃபஸ்ட்டில் என்ன சொல்கிறேன், ஐம் வெரி பூர். நீ பூராகவும் சொல்லிட்டோம், ஆட்சி செஞ்ச மோராகவும் சொல்லிட்டோம், எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ கடைசியில் நான் மேக்மா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா நான் செகண்ட்ஸில் ஒரு மூலையில் இருக்கும்போது எனக்கு லவ் கிடச்சிச்சு. லவ் ரோல் பண்ணேன், மதுக்கு கொடுத்தேன். அவன் தெரியாமல் சாப்பிட்டேன் மேக்மா. சரி பாவன்னு பார்த்துட்டு நானும் மேக்மா மேலே சாப்பிட்டேன். மேக்மா மேலே லவ் சாப்பிட்டேன். நானும் மேக்மா மேலே லவ்வை சாப்பிட்டதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, அப்படியே நாங்கள் 2 பேரும் லவ்வை மாஸ்டரி பண்ணிக்கிட்டோம். நாங்கள் 2 பேரும் லவ்வை மாஸ்டரி பண்ணிவிட்டு சேர்ந்து அப்படியே புத்தா கிடச்சிச்சு. எங்கள் அக்கௌண்ட், என்னோடய ஸ்பேர் அக்கௌண்ட்டில். இந்த அக்கௌண்ட் ஸ்பேர் அக்கௌண்ட்டில் கிடச்சிச்சு. இதோ இங்கே நிற்கிறது ஸ்பேர் அக்கௌண்ட், அதில் கிடச்சிச்சு. நான் அதை இது கொடுத்து மது வாங்கினாங்க காசு கிரைண்ட் பண்ணி. திருப்பி மதுக்கு துணையாக இருக்கணுன்ட்டு நான் வந்து புத்தாவை சாப்பிட்டேன். என் ஸ்பேர் அக்கௌண்ட்லேருந்து புத்தாவை எடுத்து. அதுக்கப்புறமா நானும் அவனும் புத்தாவை ஃபுல்லாக அவைக்கன் பண்ணி வச்சுட்டோம். டாபக்குன்னு எனக்கு எட்டி கிடச்சிச்சு. அப்புறம் என்ன, எட்டியை சாப்பிட்டோமா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் அன்லாக் பண்ணோமான்ட்டு இருந்தேன். இதுக்கு நடுவில் நான் வந்து போன வீடியோவில் ஒரு 700 11 இருந்திருப்பேன்னு நினச்சேன். இப்போ வந்து ஒரு 11,808 கிட்டே இருக்கேன். ஸோ அப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணி பெர்மனன்ட் ராக்கெட் வச்சுட்டு வேறு இந்த பெர்மனன்ட் இல்லை. அவ்வளோதான். நம்ம ஃப்ரூட்ஸில் சொல்கிற லெவலாக எதுவும் இல்லை. பிளிஸார்டு இது பிகாஸ் இந்த மெயின் அக்கௌண்ட் பாஸ்வேர்ட் கிரைண்ட் பண்ணித்தாங்கன்னு நிறைய பேர் கேட்டிருக்கேன். இதை நான் வெளிப்படையாகவே சொல்லிடுறேன். பாதி இது நானே கிரைண்ட் பண்ணது இல்லை.
என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிரைண்ட் பண்ணாச்சு. முக்கியமாக நான் நிறைய கிரைண்ட் பண்ணேன். நீ இல்லை ரிஷின்ற ஒருத்தன் அவனுக்கு போகிற வீடியோட ஃபஸ்ட்டில் காமிச்சு அவன் தான் நிறையா கிரைண்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் களவாணிட்டாங்கன்னா மெயின் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு மெயின் அக்கௌண்ட்டில் நம்ம வேறு வச்சுருக்கோமே நல்ல நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் அது களவாணிட்டு போயிட்டாங்கன்னா என்ன நடக்குதுன்னு ஸ்பேர் அக்கௌண்ட்டில் நான் இந்த பெயின் வச்சுருக்கேன். இப்போ பெயின் வந்து இன் ப்ராக்ரஸில் இருக்குது. ஸ்பேர் அக்கௌண்ட்டில் பெயின் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பெயின் ரம்பிள் இன் ப்ராக்ரஸ். ஸ்பேர் அக்கௌண்ட்டில் பெயின் வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொன்று வச்சுருக்கேன். வெயிட் பண்ணுங்க, என் தங்கச்சி வரானா. ஓகே பெயின் வச்சுருக்கேன். அப்புறம் ரம்பிளும் வச்சுருக்கேன். எப்படிடா பெயினும் ரம்பிளும் வச்சுருக்கு? கிரேட்ண்ணா. என் மெயின் அக்கௌண்ட்டில் நான் ட்ரேட் பண்ணி டோ எடுத்தேன். அந்த டோவை எடுத்து இதில் சேஃபாக வச்சுருக்கேன்ட்டு வச்சுருந்தேன். அப்போ என் மெயின் அக்கௌண்ட்டு நான் இன்னும் கொஞ்சம் நிறைய டிஸ்கவுண்ட்லாம் ட்ரேடை பிடிச்சி பெயினையும் ரம்பிளையும் எடுத்தேன். அதில் ஒரு பெயின் வேறு என் ஃப்ரெண்டோடது சும்மா காமிச்சு மற்றவங்க கிட்ட ஃப்ளெக்ஸ் பண்ணுமா அப்படியே வந்து சும்மா எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்படியே எடுத்துகிட்டு வச்சுருக்கும் போது ஃப்ரீஸ் ஆப் யூஸ் பண்ணி ஒருத்தர் ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டு வந்து எப்படியோ ரம்பிளையும் பெயினையும் எடுத்துக்கிட்டான். அவனா கிரைண்ட் பண்ணி சரி விட்டுரு, அவன் ஃப்ரெண்டு தானே பண்ணா விட்டுரு, நீ எனக்கு எதுவும் ரம்பிள் பெயின்லாம் தர வேண்டாம் விட்டுருன்ட்டான். அதுக்கப்புறமா நானும் எடுக்கணுன்ட்டு இந்த அக்கௌண்ட்டில் முயற்சி பண்ணலான் இருக்கும்போது தான் எனக்கு இந்த பிளிஸார்டு கிடச்சிச்சு. எதை வச்சு பிளிஸார்டு வந்து கிரியேஷன் வச்சு கிடச்சிச்சு. சரி விடு அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஸ்பேர் அக்கௌண்ட்டில் டோ இருக்கிறது ஞாபகம் வந்துச்சு. டோ எடுத்து நான் டீரெக்ஸுக்கு போர்ட்டலுக்குன்னு ட்ரேட் பண்ணேன். அப்போ வந்து ரம்பிள் வெளி 30 மில்லியன் இருந்துச்சு. இது ரெண்டுத்தையும் கொடுத்து ரம்பிளாச்சும் எடுப்போன்ட்டு இருந்தேன். அதுக்கடுத்து நான் வந்து நடுவில் 20 மில்லியன் ஆச்சு ஆக்சுவலி. அப்போ வந்து டீரெக்ஸை கொடுத்து நான் ஒருத்தர் வந்து ரம்பிள் ட்ரேட் பண்ணுறேன்னு ட்ரேட் வாங்கிட்டேன். அக்செப்ட் பண்ணிட்டேன். அவனை அக்செப்ட் பண்ணால் ட்ரேட் வந்துச்சு. நம்ம வீட்டு ரம்பிள் வந்துருச்சு. அதுக்கடுத்தனால திருப்பி ரம்பிள் 30 மில்லியன் ஆச்சு. அதை நான் எதிர்பார்த்தேன். சரி விடுங்க, நம்மளுக்கு பக்கா டபுள்யூன்ட்டு நானும் இந்த டபுள்யூ முடிச்சதுக்கப்புறமா கிட்டத்தட்ட நம்ம கிட்ட வந்து போர்ட்டல் இருந்துச்சு. அப்போ வந்து கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ரம்பிளோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா சைடில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடியோவை அப்லோட் ஆயிருக்கு. சரி, அந்த வீடியோ நான் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு பிளாக் ஃப்ரூட்ஸ் வேல்யூஸில் போய் காமிக்கிறேன். கிட்டத்தட்ட இப்போ வந்து பெயினோட வேல்யூ 15 மில்லியன் இருக்கு. அப்போ வந்து பெயினோட வேல்யூ 10 மில்லியன் தான் இருந்துச்சு. நான் எடுக்கும் போது 10 மில்லியன் இருந்துச்சு. ஒருத்தனுக்கு போர்ட்டல் வேணும். சரி ஓகே, போர்ட்டல் தான் நான் உனக்கு வந்து புத்தா தரேன்னா டிஸ்க்ளைன் பண்ணிட்டேன், வேண்டான்னு சொல்லிட்டேன். சரி பிளிஸார்ட் தரேன்னா இது பண்ணிட்டேன். எனக்கு போர்ட்டல் வேணும் பெயின் தான்னா. சரி ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டேன். ஒய் ஆர் யூ கிவிங் பெயின் ஃபார் ரம்பிள்னு? ஐ நோ பெயின் இஸ் இன் rework but I need portal because I lost a portal in my account. I need to just ஏதோ சொன்னான். அது இப்போ எனக்கு கரெக்டாக இல்லை. ஆனால் வந்து பெர்மனன்ட் டோம் ஆஃபர் பண்ணுறேன்னா எனக்கு பெர்மனன்ட் டோன்னா வேண்டாம், பெயின் மட்டும் தாங்க என்ன. ஓகே அப்படின்ட்டு அவன் விட்டான். ஓகே பெயின் தானே, ஓகே விடுங்க அப்படின்னு விட்டான். இப்படி தான் நான் வந்து ரம்பிளையும் பெயினையும் எடுத்தேன். இந்த ரம்பிளையும் பெயினையும் இப்படி எடுத்தேன். நான் வந்து யார் கூடலாம் ட்ரேட் பண்ணேன்னு எனக்கு தெரில, கரெக்டாக ஞாபகம். டிஸ்கார்டில் அப்படியே பிடிச்சிட்டு இந்த இதுக்கு எடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த பேர் என்னது டிஎக்ஸும் பெயினும் தான் எடுக்கிறதுல இல்லை. சரி எடுத்து டிஸ்கார்ட்லேருந்து எடுக்கல. டிஎக்ஸையும் பெயினும்
ரம்பிளையும் டிஸ்கார்ட்லேருந்து தான் எடுத்தேன். ரம்பிளில் டிஸ்கார்ட் கிட்ட தான் ஒருத்தனை க்ரியேட் பண்ணேன். டிரெக்ஸுக்கு ரம்பிளுக்கு பெயின் அவனே போட்டதுக்கு கெஞ்சு தந்தான். இப்போ தோணுது நான் வந்து அவன்கிட்ட பெயின் கேட்காம இருக்கிறது நான் அந்த பெர்மனன்ட் டோவே கேட்டிருக்கேன். நானும் அப்போ மனசு வருத்தப்பட்டேன். அவனுக்கே தேவைப்படுது, அவன்கிட்டலாம் போய் ஏன் ஐயா ஆஃபர் பண்ணிக்கிட்டுன்ட்டு. ஆக்சுவலி அவன் ரோபக்ஸ் வச்சுருந்தா நான் வேறு ஏதாச்சும் பம் கூட கேட்டுருக்கலாம். அவன்கிட்ட எதுக்கு போய் ஐயா ஆஃபர் பண்ணிட்டு பாவம் பைபிள்லேருந்து விட்டேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். Until then, bye.